லைஃப்ல 2 இடத்துல எனக்கு பீக்ல கோவம் வந்திருக்குன்னா அது ஆரியோட மட்டும்தான். அண்ட் அவரு சொன்ன வார்த்தை எனக்கு வந்து ஹர்ட்டிங்கா இருந்தது வந்து ஒன் சைடடா நான் கேம் விளையாடுறேன் அப்படிங்கிறது. அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். நான் பண்ணல அப்படிங்கிறது. ஒன் சைடடா நான் விளையாண்டே கிடையாது. பட் நீங்க என் மேல ஒரு வச்ச அக்யூசேஷன் எனக்கு ஹர்ட்டிங்கா இருந்தது. அது இன்னும் வாழ்வாதான். ஏன்னா நான் எனக்கும் என் கேமுக்கும் உண்மை கம்மியாவே சொல்றேன். அவங்க வந்து தடுத்து பாலாஜியை பூரா பேச விட்டுறாங்க. அதுக்கு ஆரி பதில் சொல்ல வரும்போது சரி சரி நீ போன்னு கூட்டு போயிடுறாங்க பாலாஜிய. நான் எனக்கும் என் கேமுக்கும் உண்மையா இருக்கேன். நீ ஒரு மாறி வேற மாறி போடுவ வேற மாறி வந்து எல்லாமே கரெக்டா பண்ணணும்னு பண்றாரு. அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதா இல்லையா ஒரு டவுட் எப்பயுமே இருக்கும். டைட்டில் வந்து யாரு வின் பண்ணணும் தகுதியா இல்லையான்னு சொல்ல வேண்டியது ஆடியன்ஸ். இங்க என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு தான் அவங்க சொல்றாங்க. உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? கேக்குதா? சத்தம் கேக்குதா? யாரது? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்?